நம்ம பிறந்ததுலேருந்தே வந்து ஏஜ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம க்ரானலாஜிக்கல் ஏஜ்லேருந்து, ஏன்னா ஒவ்வொரு செல்லும் ப்ராசஸ் ஆகி அந்த ஏஜிங் ப்ராசஸ் வந்து நம்ம பிறந்ததுலேருந்தே தான் ஆகுது. நம்ம இந்த 30லேருந்து ஏஜிங் 40லேருந்து ஏஜிங்கிறது கிடையாது. என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பிறக்கும்போது நம்ம ஸ்டெம் செல்ஸ் வந்து இந்த மற்ற செல்ஸ்க்குரிய இது ப்ரொபோர்ஷனேட் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். 1:1000 செல்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு வந்து சீக்கிரமாக ரெக்கவரி, ரிப்பேர் எல்லாமே நடக்கும். ஏஜ் ஆக ஆக அந்த செல்ஸ் வந்து குறையும். ஸோ ரெக்கவரி ரேட்டும் ரிப்பேர் ரேட்டும் ரொம்ப ஃபாஸ்டராக இருக்காது. ஸோ அதனால தான் சொல்லுவாங்கள்ல, சின்ன வயசில் கல் சாப்பிட்டாலும் குறைஞ்சிரும் அப்படின்ட்டு. பெருசாகும்போது அந்த மெட்டபாலிசம் எப்படி குறையுதோ அதே மாதிரி இந்த ரிப்பேர் இது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். டேன் ஆனால் சீக்கிரம் நம்ம நார்மல் ஆகிடுவோம். ஒரு 20க்கு கீழே இருக்கவங்களுக்குலாம் என்ன நடந்தாலுமே சீக்கிரமே ரெக்கவரி ஆகிடும். டேன் ஆகட்டும், ஒரு ஆக்னே வந்தால் உடனே போயிடும், ஸ்கார் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. பட் 30க்கு ஆக 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 எல்லாமே வந்து அந்த பாடியே வந்து தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வரும். ஸோ இதுதான் வந்து ஏஜிங்குள்ளே நுழையிற ஒரு கேட்வேன்னு சொல்லுவோம்.